வணக்கம் நண்பர்களே. இந்த காணொலியில் 2 நாளோட பதிவு இருக்க போது நீ ஒரு நாளோட விஷயத்தையே முழுசா போட மாட்டியே, இது என்னடா புதுசான்னு நீங்க சந்தேகப்படுறது எனக்கு நல்லாவே புரியுது. தினசரி இந்த கூட்டத்தில் பயணம் பண்றதுனால நான் இப்படி வேர்வையில் குளிக்கிறேனா இல்ல நான் தான் ஹீட் பிளாஸ்டான்னு எனக்கே சந்தேகமா இருக்கு. இன்னைக்கு வாத்தியார் கடுமையான வகுப்பு எடுத்ததுனால எந்த காணொலியும் என்னால் எடுக்க முடியல. ஆனா அதெல்லாம் முடிஞ்சோடனே பாய்ஸ் பண்ற லீலைகளை பாருங்களேன். அக்கா வந்திருக்கேன்டா. எப்பயும் போல வகுப்பு முடிச்சுட்டு ரூம்லேயே முட்டை உள்ளதான் தான் பார்த்தேன். ஆனா எனக்கே தெரியாம சட்டு புட்டுன்னு ஒரு சுற்றுலா திட்டத்தை போட்டுட்டு இருந்தாங்க. நான் இல்லாம எப்படின்னு பைய மாட்டின்னு குடுகுடுன்னு கிளம்பிட்டேன். நம்ம சிவாஜி கொண்டு வந்த 4 சக்கர வாகனத்துல தெக்க பார்த்து கிளம்பிட்டோம். காடி கிளம்பி கொஞ்ச நேரத்திலேயே பெரியப்பாக்கு என்னாச்சுன்னு தெரியல, கைப்புள்ளையும் என்னையும் பாராட்ட ஆரம்பிச்சிட்டாரு. நல்ல திறமையான பசங்க 2 பேரும் தெரியுங்களா. எனக்கு ஒரே வெக்கமா வந்துருச்சு. அதனால டாபிக்கை மாத்ததுக்காக பவளமல்லி இறக்கி விட்டேன். பெரியப்பா குத்துப்பாட்டு கேட்டதுனால பாட்டை போட்டதையும் சந்திரமுகி இந்த படமும் ஒண்ணா வந்துச்சு. தைலா கஃபேல டீ அடிக்க நிறுத்தின நேரத்துல அடிச்சுதுரா ஜாக் பாட்டுன்னு கைப்புள்ள அவனுக்கு தேவையானது எல்லாத்தையும் அள்ளி போட ஆரம்பிச்சிட்டான். டீ போட்டு காடி எடுத்துட்டு கிளம்பியாச்சு. 6 நாட்டத்துக்கு பெரியப்பாக்கு இப்பயே தலை தொங்க ஆரம்பிச்சிருச்சு. தெக்க பார்த்து கிளம்புனது வேற எங்கேயும் இல்லைங்க, புதுச்சேரிக்கு தான். யாரும் பாண்டிச்சேரின்னு சொன்னோன்னே தப்பா நினைக்க வேண்டாம். திடீர் திட்டங்கிறதுனால பக்கமா இருந்த இடத்துக்கே வந்துட்டோம். சென்னையில தான் டிராஃபிக்கோட பிரச்சனைன்னு பார்த்தா பாண்டியிலும் இதே பிரச்சனை. எப்படியோ அதையும் இந்த ஆத்தையும் கடந்து சித்தப்பா பார்த்து வச்சிருந்த வீட்டுக்கு போயிட்டு இருந்தோம். போய் பார்த்ததான் தெரியுது அதுதான் 5 நட்சத்திர ஹோட்டல் போல. போயோ நாங்க வேற இடம் பார்த்துக்கிறோம்னு கிளம்பிட்டோம். போற வழியில சாப்பிட்றதுக்காக கோழி வகையில பல உணவுகளை வாங்கிட்டு வீடு தேடுற பயணத்தை ஆரம்பிச்சிட்டோம். எப்படியோ பெரியப்பாவோட இன்ஃப்ளூயன்ஸ்ல ஒரு நல்ல வீடே கிடைச்சிருச்சு. கொஞ்ச நேரத்துல எல்லாரும் அலப்பறைய ஆரம்பிச்சிட்டாங்க. காலையில 11 மணிக்கே வெக்கேட் பண்ணிட்டு கிளம்பியாச்சு. பாண்டியில கடலுக்கு போவோம்னு கிளம்புறன்னு கேட்ட பாவத்துக்கு மொட்டை வெயில நம்மளையும் கூட்டிட்டு வந்துட்டு அக்கப்போர் பண்றாங்க. வெயில் தாக்கத்தினால மனசு மாதிரி எப்படியோ வீட்டு பக்கம் வண்டியை திருப்பிட்டாங்க. அதுக்கு முன்னாடி காலை உணவு சாப்பிட்றதுக்காக ஹரிபவன்ல ஆளுக்கு ஒரு காளான் பிரியாணி சாப்பிட்டு கிளம்பியாச்சு. போற வழியில காவல்துறை வேற எங்களோட 4 சக்கர வாகனத்தை மறைச்சிட்டு கடுமையான ஒரு ரிசர்ச்சிங்க போட்டுட்டு இருந்தாங்க. ரிசர்ச் முடிஞ்சோடனே எல்லாரும் ரொம்ப நல்ல பசங்களா இருக்கீங்க, பார்த்து போயிட்டு வாங்கன்னு எங்களை அமுச்சு வச்சுட்டாங்க. மறுபடியும் நடுவில் சரவண பவன்ல ஆளுக்கு ஒரு டீயை போட்டு காடியில் அதிர்ஷ்ட பாஸ்கர் படத்தையும் பார்த்துட்டு சென்னை வந்தாச்சு. அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.